அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இயல் 2 பார்க்க போறோம். இயல் 2ல ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு. உங்களுக்கு என்னைக்கு காலாண்டு தேர்வு அப்படிங்கிறதான அட்டவணை உங்களுக்கு வெளியிட்டுட்டாங்க. அதனால நாம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே உங்களுக்கு திருப்புதல் தான். சரியா? அதனால ஏற்கனவே நடத்திய பாடங்களை உங்களுக்கு திரும்ப ஒரு முறை நாங்கள் அதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்கிறோம். சரியா? ஏன்னா உங்களுக்கு படிக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, திரும்ப நாங்கள் ஒரு தடவை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரியா? போகலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற இயல் பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே அமையாது. நீரின்றி அமையாது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அப்போது நீர்நிலைகள் சங்க காலத்தில் எப்படியெல்லாம் நீர்நிலைகளை பாதுகாத்தாங்க அப்படிங்கிறத அந்த பாடத்தில் உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருத்தரங்க விழாவில் இந்த நீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறத அந்த பாடம் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா? சக காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள்லாம் நிறைய இருந்தது. அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, அணை, ஏரி, குளம், ஊருணி, கண்மாய், இது மாதிரி நிறையா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீர்நிலைகள் அப்படிங்கிறதே குறைஞ்சி போச்சு. சரியா? அதே போல் பாண்டிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஏரியை என்னன்னு சொல்லுவாங்க, கண்மாய் அப்படின்னு அழைப்பாங்க. ஆனால் இப்போலாம் நம்ம என்னன்னு கம்மாய் அப்படின்னு சொன்னாங்க. உறை கிணறுனா என்ன? அதாவது மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வளையிட்ட கிணத்துக்கு உறை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஊரினுடைய நடுவே இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ள நீர்நிலைக்கு ஊருணி, இப்படிலாம் நான் பார்த்தோம். சரியா? இதை விட என்ன அப்படின்னா, நம்ம கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை அப்படிங்கிறது மிக பெருமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா தெரியா, அந்த கல்லணை அப்படிங்கிறது எப்படி கட்டுனாங்கன்றதும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோம், சிமெண்ட்டு, மணல் எல்லாம் போட்டு கம்பியெல்லாம் வச்சு கட்டுறோம். ஆனால் அந்த கல்லணையை அவ்வளோ வித்தியாசமாக எப்படி கட்டுனாங்க நம்மளோட முன்னோர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கல்லணையை கட்டினதை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நீர்நிலைகளில் போயிட்டு ஒரு கல்லை போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கல் உள்ளே போகிற வரைக்கும் அதுக்கு மேலே கல்லை போட்டு கட்டினாங்க அப்படிங்கிறது நாம் சொல்லியிருக்கோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மன்னனோட கடமை என்ன அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது. என்னது? நீர்நிலைகளை பேணி பாதுகாக்கணும். அவன் தான் சிறந்த மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வாழக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதி. அதனால் மழை பெய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகள்லாம் சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? அகழினா என்ன? அதாவது கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் தான் என்னது? அகழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கூவல் அப்படின்னா என்ன? அதாவது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைய கூவல். நமக்கு இது பார்த்தீங்கன்னா குருவினாவில் கூட இருக்கு, கூவல் என்றால் என்ன அப்படின்னு. சரியா? அப்போ கேணினா என்ன? அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? நீர் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டமரம். அடுத்து பட்டமரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டமரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நம்மளோட முன்னோர்கள்லாம் இயற்கையோடு எழுந்து வாழ்ந்தாங்க, செடி கொடியெல்லாம் போற்றி பாதுகாத்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் என்ன ஆயிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்ததுனால இயற்கைக்கு நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஆக்சிஜன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், விலைக்கு வாங்கி சுவாசிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா நீரே நம்ம என்ன பண்ணுறோம், விலைக்கு தான் வாங்கியிருக்கோம், வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா காடுகள் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத பற்றி நமக்கு சொன்னாங்க. இந்த மரத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இந்த மரங்கள்லாம் அப்போ எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா? முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் நிறைய பறவைகள்லாம் கூடு கட்டினதாகவும் அதெல்லாம் சிறுவர்கள் ஏறி விளையாண்டதாகவும்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாமே எப்படி இருக்குது, காஞ்சி போய் சருகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த பாடலில் சொன்னாங்க. அதனால் இயற்கையை நாம் கண்டிப்பாக போற்றி பாதுகாக்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒவ்வொரு மரங்கள் நாம் நடணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன பார்த்தோம், பெரிய புராணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? பெரிய புராணம் பார்த்தீங்க அப்படின்னா
பெரிய புராணத்தில் என்ன கருத்து சொல்லியிருந்தாங்க, அந்த நாட்டினுடைய நீர்நிலைகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. நாட்டினுடைய நீர்நிலைகளை முதல்ல அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் பார்த்துக்கோங்க. சரியா? இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார், இந்த நூல் எப்போ தோன்றியது, எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. பெரிய புராணம் எழுதியது யார்? சேக்கிலார். சரியா? அவனோட காலம் என்னது? 12ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. காவிரி நீர் எப்படி மலையிலிருந்து கொட்டுது, சரியா? அப்படியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பூக்கள்லாம் அடிச்சுட்டு வருது. அந்த பூவில் அப்படியே தேன் நிறைந்து இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள்லாம் அப்படியே ஆரவாரத்தோட இருக்குது. அதனால் அந்த நாடு நீர்வளம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த பாடத்துலையும் நீர்நிலைகளை பற்றி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் கொஞ்சம் இன்னைக்கு இந்த புத்தக பயிற்சியை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஏன்னா இந்த பாடல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏற்கனவே நடத்தினதே ஒரு முறை எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த புத்தக பயிற்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக அப்படின்ட்டு இருக்கா. மனிதனையும் விலங்குகளையும் டேஸ் மொழியாகும். இப்போ நம்மளையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது என்னது? மொழி தான். நாம் பேசுகிறோம், அது பேசுறதில்ல. அதனால் அங்கே வேறுன்னு இருக்கு. நம்ம என்ன எழுதணும்? வேறுபடுத்துவது அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன எழுதணும்? பெற்றிருக்கின்றன. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலந்தோறும் தன்னை, சரியா? டேஸ் மொழி தமிழ். பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? அடைப்பு குறிக்குள்ள புதுப்பித்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் அந்த இடத்துல என்ன எழுதணும்? ஏன்னா தமிழ் மொழியானது காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? அதனால காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி என்னது? தமிழ் அப்படிங்கிறது எழுதணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று டேஷ். அங்கே வேர்ச்சொல் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? தேடு அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன எழுதணும்? தேடினேன். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன். ஐயம் அப்படின்னா என்னது? சந்தேகம். சரியா? முதல்ல என்ன பார்த்தோம்? மனிதனையும் விலங்குகளையும் அந்த இடத்துல என்ன எழுதணும்? வேறுபடுத்துவது. ரெண்டாவது ஒன்றுக்கு என்னது? பெற்றிருக்கின்றன. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. மூணாவது ஒன்று காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும். என்ன எழுதணும்? புதுப்பித்து கொள்ளும் அப்படிங்கிறது எழுதணும். நாலாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன். சரியா? அதுக்கடுத்து பாருங்க, கீழே பாருங்க, கீழ்காணும் துணைவினைகளை பயன்படுத்தி புதிய தொடர். இங்கே துணைவினைகள் கொடுத்துட்டாங்க. நாம் என்ன பண்ணணும்? அதை வச்சு தொடர்களை எழுதணும். வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன எழுதலாம்? அதில் நாள்தோறும் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். சரியா? நாள்தோறும் நாம் புத்தகங்களை படிக்க வேண்டும். அதே போல் பார், தினந்தோறும் செய்தித்தாள்களை நாம் பார்த்து படிக்க வேண்டும். புரியுதா? அதே போல் உள், சரியா? அதே போல் உண்மையை ஆராய்ந்து உள்ளனர். இது மாதிரி ஒவ்வொரு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு துணை வினைகளையும் ஒரு சொற்றொடரில் நாம் எழுதணும். சரியா? அது உயர்ந்து அப்படின்லாம் இருக்கு இல்லையா? வேண்டு, பார், உள், வா, விடு. நான் இப்போ உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னாலையா, எடுத்துக்காட்டு சொன்னேன். வேண்டும், பார் அப்படின்லாம் சொன்னாலையா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணாவது ஒன்று உள்ளுன்னு இருக்கு, நீங்கள் எழுதலாம். உண்மையை ஆராய்ந்து உள்ளனர். சரியா? உண்மையை ஆராய்ந்து உள்ளனர் அப்படிங்கிறது எழுதணும். வா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, நீ என்ன பண்ணோம்? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் என்ன சொல்லுவோம்? எங்கள் வீட்டிற்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அழைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் இதை வச்சு எழுதணும். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மார்னிங் எழுந்து, ப்ரஷ் பண்ணி, யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். மார்னிங் அப்படின்னா என்னது? காலையில். அதுக்கு என்ன வார்த்தை? காலையில் எழுந்து. ப்ரஷ் அப்படின்னா என்னது? பல் துளக்கி. சரியா? ப்ரஷ் பண்ணினா என்னது? பல் துளக்கி. யூனிஃபார்ம் அப்படின்னா என்னது? சீருடை. யூனிஃபார்ம் அப்படின்னா என்னது? சீருடை போட்டு ஸ்கூலுக்கு. ஸ்கூல் அப்படின்னா என்னது? பள்ளி. ஸ்கூல் அப்படின்னா என்னது? பள்ளி. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? காலையில் எழுந்து, பல் துளக்கி விட்டு, சீருடை அணிந்து, சரியா? சீருடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு போனாள். சீருடை அணிந்து கொண்டு பள்ளிக்கு போனாள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். சரியா?
அதே போல் நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நாம் நம்மளுடைய பிற மொழி சொற்களை நீக்கி சரியா ஆங்கிலத்தில் உரையாடுறதை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் நாம் தமிழில் உரையாடணும் சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, மிசை அப்படின்னா என்ன, மேலே. அப்போ அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன. மிசைனா மேலே அப்படின்னு பொருள், அதனோட எதிர்ச்சொல் என்ன, கீழே. அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்க, நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது, புலரி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியா. மூணுமே ரைட். நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னது யாரு, திருவள்ளுவர் தான். நீரின்றி அமையாது யாக்கை, அதாவது தண்ணி இல்லாமல் உடல் இல்லை, யாக்கை அப்படின்னா என்னது, உடல், சொன்னது யாரு, ஔவையார். மாமலை போற்றதுன்னு சொன்னது யாரு, இளங்கோவடிகள். அப்போ 3 பேருமே கூற்றும் சரி, அது சொன்னக்கூடிய ஆசிரியர்களும் என்ன சரி. அதனால இறுதி ஒன்று தான் அதுக்கு சரியானது சரியா. அதே போல் பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக சரி. அதுக்கு அப்படிதான், வந்து விட்டான், வரவில்லை. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து பாருங்க, மல்லல் மூதூர் வயவேந்தே, இந்த கோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்ன. இதை எதை கோடிட்டு இருக்காங்க, மல்லல் அப்படின்னு கோடிட்டு இருக்காங்க. மல்லல் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், வளம் அப்படின்னு அர்த்தம். மல்லல் அப்படின்னா என்னது, வளம் அப்படின்னு அர்த்தம் சரியா. அதே போல் குருவினா பாருங்க, கூவல் நான் முன்னாடியே சொன்னதான். உவர் மண் நிலத்தில் தோண்டக்கூடிய நீர்நிலைக்கு என்னன்னு பேர், கூவல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளுடைய பெயர்கள், இதெல்லாம் தெரியும் இல்லையா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நமக்கு மேற்று அணையே இருக்கு இல்லையா. அப்போ என்ன எழுதலாம், குளம், ஆறு, ஏரி, இது மாதிரி நாம் எழுதலாம். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே, இதில் வருது, புறநானூரில் வருதா, யார் ஒருத்தர் உணவு கொடுக்குறாங்களோ அவங்களே உணவு கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. இது மாதிரி இதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதிருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே நிறைய முறை நீங்கள் தேர்வு எழுதினது தான் சரியா. அதனால் இந்த புத்தக பயிற்சி எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் பாருங்கள் 58வது பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த பயிற்சியை நான் நடத்துகிறேன் சரியா. மாணவர்களே, சொன்னதை ஒரு முறை நல்லா திருப்பி பாருங்கள். டெய்லியும் ஒவ்வொரு இயலாக படித்தா கூட என்ன பண்ணிடலாம், பாதி பாதியாக படித்தா கூட நாம் தேர்வுக்கு தயாராகிக்கலாம் சரியா. நன்றி, வணக்கம்.